அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடவில்லை என்று வேல்முருகன் அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகன் 2 தொகுதிகள் கேட்டு வலியுறுத்தியதாகவும் அதற்கானால் ஒரு தொகுதியை தான் வழங்க முடியும் என முடிவெடுத்ததால் தாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். மற்ற ஆதரவு அணிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் போட்டியிடுவோம் என அவர் கூறிய நிலையில் இப்போது மக்கள் நீதி மையத்தை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கழகமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறது. இதனால் தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடவில்லை என அறிவித்திருக்கிறது. கடந்த முறை அவர் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இந்த முறை பண்ருட்டி, நெய்வேலி ஆகிய 2 தொகுதிகளை கேட்ட நிலையில் ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கீடு செய்ய முடியும் என திமுக தொகுதி பங்கீட்டு குழு உறுதியாக அறிவித்து விட்டது. அதை அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் தேர்தலில் அவர் எது தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில் கட்சியின் நிர்வாகிகளோடு இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். இதனால் மக்கள் நீதி மையம் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்த சூழ்நிலையில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது மக்கள் நீதி மையம். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் வரிசையில் இரண்டாவது கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இப்போது அந்த வரிசையில் இணைந்திருக்கிறது. கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையமும் தேர்தலில் போட்டியிலிருந்து விலகுகிறது. ஆனால் திமுகவுக்கு முழுமையான ஆதரவை தாங்கள் தெரிவிப்போம் என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை கூடுதல் எண்ணிக்கை திமுக கூட்டணியில் கேட்ட நிலையில் அது வழங்கப்படாத சூழ்நிலையில் கூட்டணியில் இருந்து விலகுவதாக வேல்முருகன் அறிவித்தார். இதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று இப்போது அறிவித்திருக்கிறது. இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 2 கட்சிகள் தேர்தலில் போட்டியிலிருந்து விலகி இருக்கின்றன. இரண்டுமே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.